வெற்றிக்கு அவங்களுடைய உழைப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. பட்டியல் சேர்க்கிறவர்கள் எனக்கு ஆரம்பத்திலிருந்து என்னுடைய நண்பர் என்ற முறையில் அவளை பாராட்டே தீர வேண்டும். இங்கே கிருஷ்ணா பண்ணியிருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால், அது கூட ஒருத்தர் நடிச்சிருக்காரு. ஆனால் முதல்ல பக்கத்தில் இருக்கிறவர் கேட்டேன், யார் சார் அவர், அந்த பையன் துருதுருன்னு இருக்காருன்னு சொன்னா, இந்த மாப்பாக்க ஆனந்த்னு சொல்லிட்டு. மாப்பாக்க ஆனந்த் உடையது பொதுவாக அந்த விஜய் டிவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு அப்புறம் அந்த வரிசையில வந்து வரக்கூடிய மாபாக்க ஆனந்தையும் வந்து நிச்சயம் அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு என்று கூறிக்கொண்டு, இந்த படம் தாமதமானாலும் தள்ளி வந்தாலும் துள்ளி வரக்கூடிய ஒரு நல்ல படமா அமையும் என்று கூறி, நிச்சயம் இது ஒரு மாபெரும் வெற்றி பெறும் என்று வாழ்த்தி வாய்ப்பளித்துக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. மரியாதைக்குரிய மேடையில் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும் மற்றும் விழாவுக்கு வந்திருக்கிற நண்பர்களுக்கும் மற்றும் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த வானவராயன் வல்லவராயன்கிறது வந்து ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ராஜ்மோகன் வந்து எங்கிட்ட வந்து கதையை சொல்லிக்கிட்டு அபிப்பிராயம் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஸோ அது விநாயகர் சொல்லி போட்ட நாள்லேருந்து இப்போ கடைசியில் படம் ரிலீஸுக்கு வந்து காப்பி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அது வரைக்கும் ஒவ்வொன்றும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ராஜ்மோகன் ஒரு கடுமையான உழைப்பாளி. ஃபர்ஸ்ட் படத்திலேயே வந்து ரொம்ப நேட்டிவிட்டியோட அந்த படத்தை நல்லா பண்ணியிருந்தாரு. ஆனால் கதையில் இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்ல மிஸ்டேக் வந்ததுனால அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவில் வெற்றி கிடைக்கல. ஆனால் அப்படி இருந்தாலும் இன்னும் சினிமாவில் வந்து செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் செகண்ட் சான்ஸ் பிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய குதிரை கொம்பு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பெருமை வந்து பட்டியல் சேகர் அவர்களுக்கு தான் போய் சேருது. என்னென்னா, ஒரு தடவை அவர் மிஸ் பண்ணியிருந்தா கூட இல்லை அவர் நல்லா உழைச்சிருக்காரு, ஸோ வேற எங்கேயோ மிஸ் ஆகிருக்குது, இன்னொரு வாய்ப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக நல்லா செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட ராஜ்மோகன் அவர்களுக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற அளவுக்கு அவர் பாடுபட்டு இருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ராஜ்மோகனுக்கு முதல்ல வந்து எஸ்பி சரண் அவர் அந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. அந்த மாதிரி எஸ்பி சரண் மாதிரி ஆட்கள் வந்து நிறைய படம் எடுக்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து என்னென்னா ஒரு கமர்ஷியலாக வந்து வந்த டைரக்டருக்கு தான் வேணும்னு அந்த மாதிரி டெக்னீஷியன் இல்லாமல் புதிய ஆட்களுக்கு வந்து நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க படங்கள் ஓடினா தான் நல்ல நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வகையில் அவர் முதல் வாய்ப்பு கொடுத்தவர். மீண்டும் மீண்டும் அவர் தொடர்ந்து படம் எடுக்கணும், அவருடைய படங்கள் வெற்றி பெறணும். அதே மாதிரி இதில் கிருஷ்ணா நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு, அந்த ஹீரோயினும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணா கூட ஒருத்தர் எனக்கு பேர் வரல, நான் முதல்ல ரொம்ப நேரமா என்ன பாமக அந்த மாதிரி பேர் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னும் எனக்கு அந்த ஆனந்து நிற்கிதோ ஒழிய அந்த பேர் வரல. இப்படிதான் எனக்கு துணை முதல்வர் ஷூட்டிங்கில் போய் சில நேரங்களில் சில பேர் எப்படியாவது மைண்டில் ஏறிடும். என் படத்தில் நடிச்சது வந்து ஸ்வேதா மேனன். அந்த ஸ்வேதா மேனன் வந்து ஒரு பெரிய டேங்க் மேலே ஏறி நின்று அங்கிருந்து கீழே குதிக்க போகிற மாதிரி ஒரு சீனு. கீழே நாங்கள்லாம் மற்ற ஆர்டிஸ்டுகள்லாம் நின்றுருக்காங்க. நான் மைக்கில் பேசும்போது என்ன அறியாமல் நமீதா கொஞ்சம் முன்னால் வரணும், நமீதா கொஞ்சம் முன்னால் வரணும்னு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் ஜெயராம் வந்து, சார் என்ன மைண்டில் என்ன இருக்குது உங்களுக்கு அப்படின்னாங்க. அது வேற மைக்கு வேற வச்சு சொல்லிட்டேன். அப்போ நான் சொன்னேன், இது வரைக்கும் நமீதாவோட நான் நடிக்கல, எப்படி அந்த பேர் வந்ததுன்னு எனக்கு தெரியல. வந்து ஒரு 4-5 நாள் ஒரு வாரம் வரைக்கும் அவங்க பேர் கரெக்டாக தான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பேரில் குழப்பம் வந்தது. அந்த மாதிரி ஆனந்த் அவர் வந்து படம் ரொம்ப நல்லா எனக்கு முன்னால் பேசும்போது கேஆர் அவர்கள் கூட சொன்னாங்க.
ஸோ அவருக்கும் இதில் ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. அவரும் வந்து இந்த படத்தில் வந்து நல்லா பேசப்படுற அளவுக்கு இருக்காங்க. ஸோ பொதுவாக இந்த படத்துக்கு முதல்ல இன்விடேஷன் கொடுக்கும்போது விழா நாயகன் அவர் தான். எல்லா பக்கத்துக்கு பக்கம் யுவன் சங்கர் ராஜா அவருடைய ஃபோட்டோ தான் எல்லா பக்கம் இருந்தது. ஸோ நான் ராஜ்மோகனை சிரிச்சுட்டு பார்த்தேன். இல்லை சார், இந்த படத்துக்கு பெரிய பலமே அவர் தான் அப்படின்னாங்க. உண்மையிலேயே அந்த படத்துக்கு உண்டான அந்த பாடல்கள் எல்லாம் பார்க்கும்போது பாட்டு நல்லா இருக்குது, நல்லா செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நடன அமைப்பு அதுவும் நல்லா இருக்கு, எல்லாமே பர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா எல்லாரும் எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த படம் ஒரு வெற்றியை தரும். அதனால என்னுடைய எல்லா டோட்டலாக பட்டியல் சேகர்லேருந்து அவங்க துணையார்லேருந்து இதில் நடித்த எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி சௌகார் ஜானகி அம்மா பார்த்த ஞாபகம் இல்லையோ அது மாதிரி ஒரே ஒரு ஊரில் ராஜகுமாரி இதெல்லாம் நான் ஊரில் இருக்கும்போது பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அப்படி இங்கே வந்து இவங்களெல்லாம் சந்திக்கும் போது வந்து உடனே டக்குன்னு அதுதான் பழைய இதெல்லாம் தான் ஞாபகம் வருது. அவங்க இதில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாங்க. அது அந்த ரோல் வந்து அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி அந்த ரோல் கொடுத்துருக்காங்க. இன்னும் அந்த துடிப்போடு அவங்க நல்லா செஞ்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் மொத்த கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மலர் கொத்து கொடுக்குறாங்க. பட் ஐ திங்க் அவங்க டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் நினைக்கிறேன் ரெண்டு பேரும். ப்ளீஸ் சார். தேங்க்ஸ் டிடி. என்ன ஒரு அல்பாஸ் உனக்கு இங்க கூட வந்து பூ கொடுத்து சிடி எல்லாம் கொடுத்துட்டு இருக்க உட்காந்து உனக்கு. இங்க வந்திருக்கிற பிரஸ் மீடியா பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். வானவரன் வல்லவரன் இந்த படம் வந்து என்ன ஓட்டுன்னு ஓட்டுச்சுங்க பிகினிங்ல இருந்து. ஏன்னா இந்த கிருஷ்ணா படங்கள் ஆக்சுவலா பயங்கர எனக்கு தெரிஞ்ச ஹைப் உள்ள படம் இதுதான். ஏன்னா நான் எங்க வெளியில போனாலும் சார் வானவரன் வல்லவரன் சூப்பரா இருக்கு சார், எப்ப சார் ரிலீஸ் பண்றீங்க எனக்கு நான் நடிச்ச மாதிரி படத்துல அது என்னன்னு தெரியல. ஆல்வேஸ் ராஜா யூ பெட்டர் டேக் யூர் பியர்ட், டேக் யூர் முஷ் ஆர் ஐ கான் டேக் இட். என்ன ஒரு 15 years நான் வச்சுட்டு இருக்கேன். எங்க படம் அதை கேட்பாங்க. சில வாட்டி என்கிட்ட வந்து சொல்றாங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க சார், அண்ணன் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு நான் இல்லைங்க என் தம்பின்னு சொல்லி பழகி நானே விட்டுட்டேன். ஓகேங்க சொல்றேங்க அண்ணன் கிட்ட சொல்றேன்னு நானே பழகிச்சு அப்படி எனக்கு. ஸோ that's the kind of a buzz this film has actually. ஏன்னா theatrical trailer was the biggest advantage for this film. ஏன்னா பயங்கர ஹைப் இருந்துச்சு because of its fun and humor. and ராஜ்மோகன் சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா பழனி கேமராமேன் பழனி பத்தி சொல்லணும். எனக்கு பழனி வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம் குறும்புலேருந்து எனக்கு பழக்கம். ஆக்சுவலா கேமரா அசிஸ்டண்டா இருந்தாரு அண்ட் ரொம்ப நல்லா ஷூட் பண்ணாரு. பழனி நிச்சயமா எனக்கு ஒரு நாள் ஷூட் பண்ண பழனி ப்ளீஸ். அண்ட் the cast has been really great and most importantly யுவன் thank you so much. and I'm very jealous. ஏன்னா எப்ப பாரு கிருஷ்ணாக்கு மட்டும் பயங்கர வளர்த்தியா சூப்பர் சாங்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க. உடனே சொல்லிட்டாதீங்க நீ அது மாதிரி சப்ஜெக்ட் கொண்டு வா அப்படின்னு. நான் நிச்சயமா கொண்டு வந்துடுவேன். யுவன் யூ பீன் ஆல்வேஸ் a great support in my career. என்னோட முதல் படத்துல இருந்து பயங்கர சப்போர்ட் இருந்திருக்கீங்க, கிருஷ்ணாக்கு இருந்திருக்கீங்க. யுவன் thank you so much. The songs are superb and thank you so much. and to the fast track and Z, thank you so much for being part of the film. and K.S. Madhubala வீட்டுக்கெல்லாம் போய் உதைக்கணும், எங்கெல்லாம் உதைக்க கூடாது, பப்ளிக் இது. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட் டு தி ஹோல் டீம் அண்ட் தேங்க் யூ so much. God bless. Thank you. தேங்க்ஸ் டிடி. என்ன ஒரு அல்பாஸ் உனக்கு இங்க கூட வந்து பூ கொடுத்து சிடி எல்லாம் கொடுத்துட்டு இருக்க உட்காந்து உனக்கு. இங்க வந்திருக்கிற பிரஸ் மீடியா பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். வானவரன் வல்லவரன் இந்த படம் வந்து என்ன ஓட்டுன்னு ஓட்டுச்சுங்க பிகினிங்ல இருந்து. ஏன்னா இந்த கிருஷ்ணா படங்கள் ஆக்சுவலா பயங்கர எனக்கு தெரிஞ்ச ஹைப் உள்ள படம் இதுதான். ஏன்னா நான் எங்க வெளியில போனாலும் சார் வானவரன் வல்லவரன் சூப்பரா இருக்கு சார், எப்ப சார் ரிலீஸ் பண்றீங்க எனக்கு நான் நடிச்ச மாதிரி படத்துல அது என்னன்னு தெரியல. ஆல்வேஸ் ராஜா யூ பெட்டர் டேக் யூர் பியர்ட், டேக் யூர் முஷ் ஆர் ஐ கான் டேக் இட். என்ன ஒரு 15 years நான் வச்சுட்டு இருக்கேன். எங்க படம் அதை கேட்பாங்க. சில வாட்டி என்கிட்ட வந்து சொல்றாங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க சார், அண்ணன் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு நான் இல்லைங்க என் தம்பின்னு சொல்லி பழகி நானே விட்டுட்டேன். ஓகேங்க சொல்றேங்க அண்ணன் கிட்ட சொல்றேன்னு நானே பழகிச்சு அப்படி எனக்கு. ஸோ that's the kind of a buzz this film has actually. ஏன்னா theatrical trailer was the biggest advantage for this film. ஏன்னா பயங்கர ஹைப் இருந்துச்சு because of its fun and humor. and ராஜ்மோகன் சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா பழனி கேமராமேன் பழனி பத்தி சொல்லணும். எனக்கு பழனி வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம் குறும்புலேருந்து எனக்கு பழக்கம். ஆக்சுவலா கேமரா அசிஸ்டண்டா இருந்தாரு அண்ட் ரொம்ப நல்லா ஷூட் பண்ணாரு. பழனி நிச்சயமா எனக்கு ஒரு நாள் ஷூட் பண்ண பழனி ப்ளீஸ். அண்ட் the cast has been really great and most importantly யுவன் thank you so much.
ஐ எம் வெரி ஜெலஸ். ஏன்னா எப்ப பாரு கிருஷ்ணாக்கு மட்டும் பயங்கர வளர்த்தியா சூப்பர் சாங்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க. உடனே சொல்லிட்டாதீங்க நீ அது மாதிரி சப்ஜெக்ட் கொண்டு வா அப்படின்னு. நான் நிச்சயமா கொண்டு வந்துடுவேன். யுவன், யூ பீன் ஆல்வேஸ் a great support in my career. என்னோட முதல் படத்துல இருந்து பயங்கர சப்போர்ட் இருந்திருக்கீங்க. கிருஷ்ணாக்கு வந்திருக்கீங்க. யுவன், thank you so much. The songs are superb and thank you so much. And to the fast track and Z, thank you so much for being part of the film. And K.S. Madhubala. வீட்டுக்கெல்லாம் போய் உதைக்கணும், எங்கெல்லாம் உதைக்க கூடாது, பப்ளிக் இது. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட் டு த ஹோல் டீம் அண்ட் தேங்க் யூ so much. God bless. Thank you. இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து திரையுலக ஜாம்பவர்களுக்கும், தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்களுக்கும், மற்ற வருகை புரிந்திருக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கும் எனது நன்றி கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்பது. ஏன்னா இயக்குனர் ராஜமோகன் அந்த மியூசிக் டைரக்டர் எஸ்பெஷலி யுவன் சங்கர் ராஜா சார். யுவன் சங்கர் ராஜா வந்து பண்ணால அந்த படம், அதுவும் டைரக்டர் சொன்ன மாதிரி இவருக்காகவே இந்த கதாநாயகருக்காகவே ஸ்பெஷலாக போட்ட மாதிரி நல்லா அருமையாக போட்டு கொடுப்பார் கிருஷ்ணா சாருக்கு. ஆனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அதுக்கு இந்த பாடங்களே ஒரு முத்தாய்ப்பாக அமைந்திருக்கிறது. ஸோ எல்லாம் இறைவனை பிரார்த்தனை கேட்டுக்கொள்கிறேன். இந்த படம் மிக வெற்றி படமாக அமையும். நன்றி, வணக்கம். இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து திரையுலக ஜாம்பவர்களுக்கும், தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்களுக்கும், மற்ற வருகை புரிந்திருக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கும் எனது நன்றி கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்பது. ஏன்னா இயக்குனர் ராஜமோகன் அந்த மியூசிக் டைரக்டர் எஸ்பெஷலி யுவன் சங்கர் ராஜா சார். யுவன் சங்கர் ராஜா வந்து பண்ணால அந்த படம், அதுவும் டைரக்டர் சொன்ன மாதிரி இவருக்காகவே இந்த கதாநாயகருக்காகவே ஸ்பெஷலாக போட்ட மாதிரி நல்லா அருமையாக போட்டு கொடுப்பார் கிருஷ்ணா சாருக்கு. ஆனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அதுக்கு இந்த பாடங்களே ஒரு முத்தாய்ப்பாக அமைந்திருக்கிறது. ஸோ எல்லாம் இறைவனை பிரார்த்தனை கேட்டுக்கொள்கிறேன். இந்த படம் மிக வெற்றி படமாக அமையும். நன்றி, வணக்கம். வல்லவராயன் என்ற திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரை பார்த்தேன். ட்ரெய்லரு ரொம்ப பிரமாதமாக இருக்கு. கிருஷ்ணா, ஃபைட்டில் உஷ்ணா, டான்ஸில் ஜோஷ்னா. கிருஷ்ணா, உங்கள் எக்ஸ்பிரஷனில் ஃப்ரெஷ்னா. நீங்கள் நல்லா பண்ணிருக்கீங்க. அதான் ஒரு டிஃபரெண்டாக, எல்லாரையும் விட டிஃபரெண்டாக தரணும். தன்னுடைய சாயல் பதிஞ்சிருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது, யாரையும் சார்ந்து இல்லாமல் கொடுத்துருக்கிறதுல சிறப்பாக செஞ்சிருக்கீங்கன்ற ட்ரெய்லர்லேயே காட்டுறீங்க. மனம் படத்தை பார்க்க ஆவலை தூண்டுது. அதே போல இந்த விழாவின் நாயகன் திரு யுவன் அவர்கள் பாட்டுனாலே இசையினாலே ராஜ முத்திரை பதிச்ச குடும்பத்திலேருந்து வந்த ஒரு இளவரசன். இது அவன் இவன் போட்ட பாட்டு இல்ல, யுவன் போட்ட பாட்டுகள் அத்தனையும் தித்திப்பாக சுகமாக இருக்கிறது என்பதுல எந்த விதமான இதுவும் இல்லை, பிரமாதமாக இருக்கு. அதாவது ஊர்ல இருக்கக்கூடிய மரங்கள் அத்தனையும் வெட்டி அதுல கதவு ஜன்னல் எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் இந்த கதவு ஜன்னலையும் திறந்து வச்சு காத்து வருமானா வராது. மரம் இருந்தாதானே காத்து வரும். எதுவுமே இல்லாம நடக்கிற கதை இல்லை. அதனால இந்த படத்துல எல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக நல்ல நல்ல டெக்னீஷியன்கள், நல்ல உழைப்பாளர்களை, ராஜ்மோகன் அவர்களை கடுமையா உழைச்சிருக்காருன்ற டெய்லரை பார்க்கும்போதே தெரியுது. அதே போல எல்லாரும் சிரிக்க வைக்கக்கூடிய மாபாக்கா அவரை இந்த படத்துல ஒரு டான்ஸ் ஆடி இருக்கிறத பார்த்தோம்னா எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சி கலந்த ஆனந்தம் இருந்தது. பிரமாதமா ஆடி இருந்தாரு. ஹீரோயின் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்பவும் ரொம்பவும் ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேருந்து பிடிச்ச எங்க அம்மா சவுகார்ஜானி அம்மா இந்த படத்தில் நினைக்கும் போது மிக மிக ஆனந்தமா இருக்கு. மறுபடியும் உங்களை இந்த வெள்ளித்திரையில மீண்டும் பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்று நினைக்கும் போது மிக மகிழ்ச்சி அடைகிறேன்.
காமெடிக்கு கேரண்டின்ற மாதிரி எல்லாருமே இருக்காங்க. சந்தானம் சார் கூட ஒரு சீன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்ம கோவை சரளா மேடம் இருக்காங்க. இன்னைக்கு அத்தனை பேரும் இருந்து இதை பிரமாதப்படுத்தி இந்த பிரச்சனைகள் இந்த படத்தை வானவராயன் வல்லவராயனை பெரிய வெற்றி படமாக்குவதற்காக எல்லோரும் உழைச்சிருக்காங்க. மதுபாலா அவர்கள் 10 மாதம் சுமந்திருந்தால் தன் வாழ்நாள் முழுவதும் கிருஷ்ணாவை தன்னுடைய இதயத்திலேயே சுமந்து இந்த பத்தியல் சேகர் இந்த அளவிற்கு ஒரு ஹீரோவை உருவாக்கி இருக்கிறார் என்றால் ஒரு தகப்பன் ஸ்தானத்திற்கு உண்டான அந்த மரியாதையை அவர் காட்டிக் கொடுத்திருக்கிறார். அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த மலையாள ஆசிரியப்பட்ட தினத்தில் இந்த வானவராயன் வல்லவராயன் நான் இது இவங்களோட சார்பாக அவங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இந்த படம் ரொம்ப எனக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு படம். ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே மனசுக்குள்ள நான் ரொம்ப ரொம்ப மரியாதையோட ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த படத்தில் இருக்கிறாங்க. இயக்குனர் ராஜமோகன் என்னுடைய சகோதரர் மாதிரி. அவர் நிறைய திறமையானவர், கடினமான பாக்யராஜ் சார் சொன்ன மாதிரி கடுமையான உழைப்பாளி. பட்டியல் சேகர் சார், எனக்கு எப்பவுமே பிடிச்ச யுவன் சங்கரஜா சார், கிருஷ்ணா, மாப்பாக்கா, இப்ப அவர் என்னோட பக்கத்து வீட்டுக்காரமா இருக்காரு. அதனால கிருஷ்ணாவை பத்தி சொல்லணும்னா ரொம்ப டெடிகேட்டான ஒரு ஆர்டிஸ்ட். அதாவது என்னோட படத்துல பாத்தீங்கன்னா நிறைய த்ரில்லிங்கான ஃபைட் சீன்ஸஸ் எல்லாம் வந்து நானே சொல்லுவேன், கிருஷ்ணா அதை டூப் வச்சுக்கலாம் அப்படின்னு, வேண்டான்னு சொல்லுவார். ரொம்ப சிரமப்படுவார். ரொம்ப அவரோட உழைப்புக்கு அவர் இன்னும் நிறைய பெரிய இடத்துக்கு உயரத்துக்கு போவாருங்கிறது நிச்சயமான உறுதியான ஒரு விஷயம். அது பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்கு. என் படம் விழித்திரு, சாரி ஆமா விழித்திரு படத்துல கிருஷ்ணா மெயின் ஹீரோ. எல்லாருமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சவர் ஜானகியம்மா, கேமராமேன் பழனிக்குமார் சார், லிரிக் ரைட்டர் சினேகன் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பாடல்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் ரொம்ப கமர்ஷியலாக பெரும் வெற்றி அடையுங்கிறது உங்க பார்த்து எல்லாருக்குமே தெரியும். உங்க எல்லாருடைய பிரார்த்தனைகளும் இந்த படத்துக்கு வேணும். நிச்சயமாக அது வெற்றி அடையும்னு நானும் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். நன்றி. Artists of this film industry, thank you very much for making me a part of this grand event. Zee Tamil is extremely proud to be associated as a satellite partners for this film, and I wish the cast and crew of Vanavarayan Valvarayan, and I hope that the film becomes a super success and super hit. Thank you very much. எல்லாருக்கும் வணக்கம். கிருஷ்ணா, உங்களை பத்தி மிகப்பெரிய ரகசியம். நான் சொல்றதா இவன் சொல்றதான ஒரு பெரிய போட்டி நடந்துச்சு. இல்ல, அந்த பொறுப்பு வந்து கண்டிப்பா வந்து இவன்ட்ட கொடுக்க போறேன். அது அடுத்த பிரச்சனை. எல்லோருக்கும் வணக்கம். கழுகுக்கு பிறகு இவன் கூடையும் கிருஷ்ணா கூடையும் சேர்ந்து மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுக்க போறோங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்கு. இந்த படத்துல 6 பாடல்கள். ஒன்று வந்து ஐயா கங்கை அமரன் அவர்கள் பண்ணியிருக்காரு. மீதி 5 வந்து நான் பண்ணியிருக்கேன். நீங்க பார்த்த 3 பாடலும் நான் பண்ணது. ஒரு நிறைவான பாடல்கள் அப்படிங்கும்போது காலத்தால் அழிக்க முடியாம ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல எங்கேயாவது பாடப்பட்டுக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் அது வந்து சாகா வரம் பெற்ற பாடலாக இருக்கும். அப்படி இந்த படத்துல அமைஞ்ச பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சப்பட்ட அந்த திருமண பாடல். காரணம், அம்மா அப்பா அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா பாட்டி மாமா மச்சான் தாத்தா இந்த உறவுகளை சொல்ற தலைமுறைகள் குறைந்து போய்விட்டது. மற்றபடி வாராய தோழி வாராயோவுக்கு பிறகு எந்த ஒரு திருமண மண்டபத்திலையும் அந்த வேறு ஒரு பாடல் போடுவதற்கான களம் இல்லாம இருந்துச்சு. ஆனால் இனிமேல் இந்த படத்துக்கு பிறகு இந்த படத்துல இடம்பெற்ற இந்த பாடல் இடம்பெறுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. காரணம், உறவுகளை வந்து மேம்படுத்தியும் உறவுகளை முதன்மைப்படுத்தியும் பண்ணியிருக்கும் அந்த பாட்டு. பாடல்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் எங்களுக்கெல்லாம் கதாநாயகனா இருக்கிறது யுவன் சார் தான். ஏன்னா அவர் வந்து நாங்கள் வந்து தொட்டதெல்லாம் ஹிட்டு தான். இன்ன வரைக்கும் யுவன் கூட நான் ஆரம்பத்துலேருந்து இன்ன வரைக்கும் எந்த பாட்டு சாதாரண பாட்டா போனதில்லை. எல்லாமே செம்ம ஹிட்டா இருக்கு. யுவன் கூட பண்ண பாடல்களுக்கு தான் எனக்கு நிறைய ரசிகர்களும் கிடைச்சிருக்காங்க. அது மாதிரி இந்த படத்தோடைய பாடல்களும் நிறைய ஒரு நல்ல ஒரு களத்துக்கு என்னை கொண்டு போகணும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியது படத்துடைய தயாரிப்பாளர் ஐயா சேகர் ஐயா அவர்களுக்கும் இயக்குனர் ராஜமோகன். ஏன்னா முதல்ல ராஜமோகன் வந்து
விட்டு பாட்டு எழுதணும்னு சொல்லும்போது அவர் வேற யாரையோ ஒரு கவிஞரை சொல்லியிருக்காரு. ஆனால் கிருஷ்ணா சொல்லியிருக்காரு, இல்லை என்னுடைய நண்பர் தான் எழுதணுங்கும் போது அந்தாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க, நான் அவற்றை எழுத முடியாது அப்படின்னாரு. இது சொன்னார் நேரடியாக. இப்போ கூட சொல்லுவார் அவர் பேசும்போது, ஒரு தடவை இங்கே சினேகண்ட போய் உட்காருங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தினதுனால தான் அவர் வந்து சொன்னார். என்கிட்ட வரும்போது ராஜமோகன் சொன்னார், உங்களை எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் கதாநாயகே ஹீரோ உங்களை அனுப்பிச்சாரு, சுச்சுவேஷன் சொல்கிறேன், ஒரு பாட்டு எழுதுங்க, முடிஞ்சா பார்க்கலாம்னாரு. பிடிச்சிருந்தா பாட்டு கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு. நான் எப்போதுமே இன்ன வரைக்கும் யார்கிட்டையும் பாட்டுக்கெல்லாம் சண்டை போட்டதில்லை. ஆனால் ஒரு பாட்டு எழுதுனதுக்கு பிறகு மன்னிச்சிருங்க, எல்லா பாட்டையும் நீங்கள் தான் எழுதுறீங்க அப்படின்னாரு. அதனால வேண்டி உண்மையிலே ஏன்னா அந்த ஓப்பன் டாக் ராஜமோகன் ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த படத்துடைய கதை வந்து ஒரே ஒரு விஷயம் தாங்க. இதுல வந்து மாகாபானும் கிருஷ்ணாவும் கதாநாயகன்கள் அல்ல, கிருஷ்ணாவும் விஷ்ணுவர்த்தனும் கதாநாயகன். ஏன்னா அது மட்டும் உள்ள அந்த உறவு, அந்த நெருக்கம், அந்த பாசம் தான். அதே மாதிரிதான் இதுக்கு ரியல் ஹீரோங்கிறது வந்து ராஜமோகனோட பிரதர்ட்டையும் உள்ள அந்த உறவு முறைகள். லைஃப்ல நடந்த சில விஷயங்களை அதை மொழிபெயர்க்கும் போது அந்த ஈரமும் அந்த நெகிழ்வும் அது வந்து காயாம இருக்கும். நிச்சயமா இந்த படம் உறவுகளை மேம்படுத்துகிற, தட்டி கொடுக்குற. சொல்லுவாரு என்னுடைய, நான் பேச வேண்டாமா, என்னன்னா ராஜமோகன் கதை சொல்லும்போது பாரு, நானும் என் தம்பி இப்படிதான் இருந்தோம். ஆனா கீழே எத்தனை பேர் அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. ஆனா எனக்கு பொறாமையா இருக்கிறது விஷ்ணு சாரையும் கிருஷ்ணாவையும் பார்க்கும் பொழுது சக தோழர்களை தான் பார்த்திருக்கிறது, ஒரு அண்ணன் தம்பியா பார்த்ததில்லை. இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இப்படி நெகிழ்வான ஒரு படத்துல நான் இருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் இந்த படம் முடிகிற வரைக்கும் என்னையும் இவனையும் வந்து கிருஷ்ணா பண்ண டார்ச்சர் இருக்கு. லைஃப்ல இந்த வருஷம் முழுக்க ஒரு 100 படம் பண்ணியிருந்தா என்ன அவஸ்தை பண்ணிருப்போமோ அந்த ஒரு படத்துல நாங்க பண்ணிருக்கோம். அதை அடிக்கடி நைட்ல போன் பண்ணி, இந்த படத்துல நான் மட்டும்தான் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன், அதை நீ வந்து கண்டிப்பா வந்து நீ ஆடியோ ரிலீஸ்ல சொல்லணும் அப்படின்றாரு. நான் சொல்லிட்டேன்னா ஆமா. அதே மாதிரி இவன் உங்களோட பேசிட்டு இருக்கேன், இங்க பாருங்க, அவர் சொன்னதை நான் சொல்லிட்டேன், ஆனா மீதி நீங்க சொல்லணும் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா. ஏன்னா இந்த களத்தை விட்டா வேற கிடைக்காது. ஏன்னா எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காருன்னு எங்களுக்கு தெரியும். அந்த பொறுப்பை வந்து நான் வந்து இவன்ட்டு சொல்றேன், இவன்ட்ட விட்டுட்டு போறேன். எனவே ஒரு நல்ல படத்துல, ஒரு நல்ல களத்துல மீண்டும் என்னுடைய ஆரோக்கிய காதலி இவன் கூட இணைஞ்சதும் கிருஷ்ணா கூட இணைஞ்சதும் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ சார். சேகர் சார் வந்து என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவர் ஏற்கனவே இந்த இதை எனக்கு அவங்க ஆஃபீஸில் காமிச்சிருக்காரு. முன்னாடியே அவருக்கு ஸ்டில்ஸு, ஃபோட்டோகிராஃப்ஸு இதெல்லாம் காமிச்சிருக்காரு. அண்ட் ஐ ஆல்சோ நோ த லைன் ஆஃப் தி சப்ஜெக்ட். இது ரொம்ப அருமையான ஒரு கமர்ஷியல் சப்ஜெக்ட், எனக்கு நல்லா தெரியும். அவர் என்ன ஜம்ப் பண்ணி முட்டி போட்டு ஏறாரு. 2 சிங்க குட்டிகளை பெற்றிருக்காரு. ஒரு சிங்கம் டைரக்ஷன்ல மிகப்பெரிய கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்குது. இன்னொரு சிங்கம் வருகிற இன்னொரு 2-3 வருஷத்துல இதுவும் ஒரு மிகப்பெரிய வானவராயன் மாதிரி ஒரு பெரிய கொடி கட்டி பறக்கும் இந்த சிங்கம் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லியே தீரணும். அதே மாதிரி யுவன் சாரை பற்றி சொல்லும்போது பார்க்கணும்னா, இன்னைக்கு இந்தியாவிலே குறிப்பிட்டு சொல்ல போனா யுவன் சார் மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் இல்லை. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டைரக்டர் அவரு. இதில் எல்லாமே பெரிய ஜாம்பவான்களா உட்காந்துருக்காங்க. எங்க மாமா விஜயன் மாஸ்டர் பத்தி பேசணும்னா, அவர் வந்து மிகப்பெரிய சன் மாஸ்டர், அவர் மிகப்பெரிய டைரக்டர், மிகப்பெரிய தயாரிப்பாளர். அவரெல்லாம் வாழ்த்துறது எல்லாருமே வந்து வாழ்த்துனதுக்கு சமம். அது மாதிரி இயக்குறதுல வந்து டைரக்ஷன்ல எனக்கு வந்து இந்தியா லெவல் மட்டும் இல்லாமல் உலக லெவலில் ஒரு மிகப்பெரிய டைரக்டர்னா அது வந்து பாக்யராஜ் சாரை குறிக்கும். அவர் வந்திருக்காங்க. எல்லாம் அதை விட இறைவா அப்படின்னு ஒரு பாட்டு புரட்சி தலைவர் ஒளி விளக்கில் பாட ஆரம்பிச்சாங்கன்னா உலகம் முழுவதும் கை தட்டுவாங்க. அந்த பாட்டுக்கு சொந்தக்காரியான மேடம் ஜவுகார் சானகி அவர் இருக்கிறாங்க. முந்தா நாள் தான் அவங்கள பற்றி ஒரு இது படித்து ஆளுதாஸ் எழுதியிருந்தாங்க. எவ்வளோ நல்லவங்க அப்படின்ட்டு, எவ்வளோ ஏழைங்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு ஒரு மிகப்பெரிய சிலை, ஒரு மாதா சிலையை வந்து வெள்ளியில செஞ்சு ஒருத்தருக்கு ப்ரெசண்டாக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இவங்க எல்லாத்துலேயுமே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லவங்க. அவங்கள்ட்ட உட்காந்து பேசும்போது சொன்னேன், அவங்க சொன்னாங்க, இல்லை உங்கள் மாதிரி இளைய தலைமுறை கூட உட்காந்து பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குனாங்க. சத்தியமா உங்க கூட உட்கார்றது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். உங்க கூட உட்கார்ந்து எங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மிக மிக பெரிய வெற்றியை பெறணும். 3 பாடல்கள் மிக அருமையாக இருந்துச்சு. ட்ரெய்லர் கமர்ஷியலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் மிக மிக, இன்னைக்கு ஹீரோ அவரு, இந்த ஹீரோ மியூசிக் பிரமாதமாக இருந்துச்சு. படம் 100 நாளையும் தாண்டி வெள்ளி விழாவில் இந்த இடத்துல சந்திச்சு நம்ம எல்லாரும் பேசுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ், வெல்க தமிழ். தேங்க்யூ சார், அடிச்சு பேசினதுக்கு. அடுத்ததாக நாம திரு கரு நாகராஜன் அவர்களை ஒரு 2 வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற அனைத்து பெரியவர்களுக்கும், இந்த திரைப்படத்தில் நடித்துள்ள நடிகர்களுக்கும், இயக்குநர்களுக்கும்
பாடல்களை மிக அருமையாக தந்துள்ள யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வானவராயன் வல்லவராயன் அந்த தலைப்பே ரசிகர்களை திரையரங்கத்தில் இழுத்துச் செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அருமையான தலைப்பு. இந்த பாடல்களை பார்க்கிற பொழுதே படம் எப்பொழுது திரைக்கு வரும் என்ற ஆவல் நம்மை முந்திக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்திலே சிறந்த படங்கள் தயாரித்தும் கூட அதை வெளியே கொண்டு வருவதற்கு படுகிற சிரமம் கொஞ்சம் நெஞ்சமல்ல. சினிமா எடுத்தவர்கள் சிரிக்க முடியாது என்கிற அளவிற்கு இன்றைக்கு திரையுலகம் இருந்து கொண்டிருக்கிறது. பட்டியல் சேகர் அவர்கள் இந்த படத்தை தயாரித்திருந்தாலும் கூட அதை வெளிவருவதில் ஏகப்பட்ட ஒரு வெற்றிகள் தடைக்கெல்லாம் தாண்டி இன்றைக்கு வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு ஒரு வெற்றி படத்தை உருவாக்கி இருக்கிறார். இத்தனை நாட்களும் திரைக்கு பின்பக்கம் இருந்து திரையுலகத்திற்கு கூட அவரை வெளியில யாருக்கும் தெரியாது. திரு எஸ் சுரேஷ் அவர்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதில் ஃபாஸ்ட் ட்ராக் ஐசென்ஸ் என்று புதிய ஒரு கம்பெனி தொடங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு நிறைய படங்கள் அவர் வெளியிட்டிருக்கிறார். என்எஸ்சி ஏரியாவிலும் சரி, கேரளாவிலும் சரி. சமீபத்தில் திரைக்கு வந்த ரம்மி இதற்காகத்தான் ஆசைப்பட்டாய், பாலகுமாரா, மதையானை கூட்டம் என்று நிறைய படங்களை அவர் வெளியிட்டிருக்கிறார். ஆனால் அவர் வெளியில யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த படத்தை தமிழகம் முழுவதும் தன்னை யார் என்று வெளியிலே காட்டிக்கொண்டு ஃபாஸ்டாக் ஐசென்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தையும், ஃபாஸ்டாக் என்றாலே ஒரு வெற்றி சின்னமாகிவிட்டது. தமிழகத்திலே இந்தியாவிலே அதிகமான கால் டாக்ஸி ஓடுவது ஃபாஸ்டாக் கால் டாக்ஸி தான். அந்த ஃபாஸ்டாக் கால் டாக்ஸியை உருவாக்கியதில் அவர்தான் முதல் நண்பர். பிறகு திரு அம்பிகாபதி, அங்கே எம்ஆர் அச்சு என்ற நிறைய நண்பர்கள் சேர்ந்து அதை இன்றைக்கு வெற்றிகரமாக இந்தியாவில் ஏறத்தாழ 6500 வண்டிகளை கொண்ட கால் டாக்ஸி ஃபாஸ்டாக். அந்த வெற்றியின் எதில் ஈடுபட்டாலும் அதை ரொம்ப சிந்தித்து சீர்தூக்கி, வயதில் குறைவாக இருந்தாலும் சரி, மிகவும் அதை தொழில் ரீதியாக அணுகித்தான் சுரேஷ் முடிவெடுப்பார். அவர் எடுத்திருக்கிற முடிவு இந்த வானவர வல்லவராயன் வெற்றியின் மூலம் மீண்டும் உறுதி செய்யப்படும் என்று கூறி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வானவராயன் வல்லவராயன் இசை விழாவுக்கு வருகை தந்திருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலகத்தின் மேதைகளுக்கு, இங்கே வருகை தந்திருக்க அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், எலக்ட்ரானிக் மீடியாவுக்கும், சினிமா ரசிகர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். 11 வருஷத்துக்கு அப்புறம், இவ்வளோ பெரிய இடைவேளைக்கு அப்புறம் திருப்பி நான் தமிழ் திரைப்படத்துக்கு வர்றதுக்கு மோதிர கையால தான் கூட்டுப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். பட்டியல் சேகர் சாரும் திருப்பதி மதுபாலா அவர்களும் என்னை பற்றி எப்படி நினைச்சாங்களோ தெரியல. முக்கியமா என்னை பற்றி நினைச்சு இந்த வேஷத்தில் நான் நடிக்கணும்னு நினைச்சது ஹீரோ கிருஷ்ணா அவர்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இன்டர்நெட்லேயோ என்னுடைய கடந்த கால படங்களை பார்த்துட்டு இந்த வேஷத்தில், அது சின்ன வேஷமாக இருக்கலாம், பெரிய வேஷமாக இருக்கலாம், இவங்க தான் நடிக்கணும்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு டிரெக்டர் ராஜா மோகன் சாரும் மௌனம் ரவி சார், அவருக்கு தான் என்னுடைய நன்றி சொல்லணும். முக்கியமாக நீங்கள் நடிச்சுதான் ஆகணும்னு என்னை பெங்களூருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு தகவல் சொன்னது மௌனம் சார், ராஜா மோகன் சார் தான் ரொம்ப வற்புறுத்துனாங்க. பெரிய இடைவேளைக்கு அப்புறம் நான் வர்றதுனால இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் புதுமையாக இருக்குது. அந்த காலத்துலலாம் படம் தயாராச்சுன்னா தியேட்டர் ஃப்ரீயாக இருந்தால் ரிலீஸ் ஆகிடும், வெளியீடு தான். இந்த ப்ரமோஷனல் இதெல்லாம் தெரியாது, இசை விழா தெரியாது. பட் இந்த படத்தினுடைய இசையை பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றிகரமான படமாக அமையும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஐ மஸ்ட் கங்க்ராச்சுலேட் ஸ்ரீ யுவன் சங்கர் ராஜா, த மியூசிக் டைரக்டர். அந்த படத்தினுடைய இந்த ப்ரமோஷனுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் அவங்களையும் நான் மனமாற பாராட்டுகிறேன். இந்த படத்தினுடைய வெற்றி எங்க எல்லாருடைய வெற்றி மட்டுமில்லை, 1914 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய வலுவான படமாக இது அமைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு மாறுபட்ட கதாபாத்திரம் இது. அது சின்ன பாத்திரமா இருக்கலாம். பாக்யராஜ் சாரும் மற்றவங்களும் எல்லாருமே என்னை பற்றி பேசுகிறாங்க. பட் 64 வருஷம் உழைச்ச எனக்கு இது ஒரு புது அனுபவம். இந்த படம் நல்லபடியாக வரணும். இந்த இளைய தலைமுறையோட நான் நடித்தது
நான் பெருமைக்கூடிய விஷயம். ஒரு ஹீரோயினை வந்து பொம்பாயிலிருந்து கூட்டிட்டு வர்றது ரொம்ப சகஜம். ஆனா இப்போ அவங்கள மட்டுமா கூட்டிட்டு வராங்க, பட் ரொம்ப அழகா இருக்காங்க அவங்களும். ஐ திங்க் ஹர் நேம் இஸ் முனால் கஜ்ஜர். தட்ஸ் ரைட்? யா, ஷி இஸ் சோ பியூட்டிஃபுல். இந்த படத்துக்கு கிருஷ்ணா சாரோட நல்ல ஜோடி அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் மீண்டும் அவங்க 2 பேரும் ஜோடியா நிறைய படங்கள் நடிக்கணும். இப்போ வந்து அந்த ட்ரெண்ட் அதுதான். ஒரு படத்துல சக்சஸ் ஆனா தொடர்ந்து நடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி ஆனந்த் சாரும் சரி ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்காரு இந்த கேரக்டர்ல. அவங்க கூட தான் எனக்கு நிறைய வர்றது 4-5 நல்ல சீன்ஸ் வந்திருக்கு. நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, மறுபடியும் நான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்தது மதுபாலா அவர்களால. டைரக்டர் ராஜமோகன் அவரும் என்னுடைய படங்களுக்கு பெரிய ஃபேன் சொன்னார். பாக்யராஜ் சார் பேசும்போது எதிர்நீச்சலை பத்தி குறிப்பிட்டு சொன்னாரு. பட்டு மாமியன்னா உங்க முகம்தான் எங்களுக்கு ஞாபகம் வரும்னு சொன்னாரு. அவர் ஸ்டண்ட் டிரெக்டர் பேசும்போது இறைவா அப்படின்னு சொன்னாரு. அந்த பாட்டுக்கு நான் சொந்தக்காரியா இல்லை, அந்த நடிப்புக்கு சொந்தக்காரியா இருக்கலாம், அந்த நிகழ்ச்சிக்கு சொந்தக்காரியா இருக்கலாம். பட் இப்போ வந்து எப்படி ட்ரெண்ட்னா, கதாநாயகிகள் மும்பையிலேருந்து வருது சரி, அம்மா வேஷத்துக்கும் பாட்டி வேஷத்துக்கு கூட வடநாட்டிலேருந்து கொண்டு வந்து நடிக்க வைக்கிறாங்க இப்போல்லாம். சமீபத்தில் கூட அது பார்த்து நான் நினைச்சேன். அந்த அந்த கம்பெனி முதல் படம் நான் தான் கதாநாயகி சவுக்காருங்கிற படத்துல. அந்த படம் மறுபடியும் ஆரம்பிக்கிற நேரத்தில் அந்த பெரிய விழாவில் நான் தான் வழக்கேற்றி வச்சு எல்லாம் பண்ணேன். அப்போ கூட அவங்களுக்கு ஞாபகம் வரலன்னா சரி, நம்மளுடைய சர்வீசஸ் இனிமே தேவைப்படலை போல் இருக்கு, நம்ம ஒதுங்கி இருக்கிறதே பெட்டர் நினைச்ச காலத்தில் இவங்க வந்து இப்படி ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்து இந்த இவங்களோட ஒரு அருமையான படம், வலுவான படமா அமைஞ்சிருக்க வானவராயன் வள்ளுவராயன். ஒவ்வொருத்தரையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை, 12 மணிக்கு தியேட்டர் கொடுத்துட்டோம், பேச வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால மறுபடியும் என்னுடைய மனமாற நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு உங்க எல்லாருடைய ஆதரவில் இந்த படம் பெரிய வெற்றி காண வேணும் இறைவனை வேண்டிக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். இன்றைய இசை விழா நாயகன் என் ராகதேவன் இளையராஜா அவர்களின் இளைய மகன் இவான் அவர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள், என் நண்பர்கள், கலைத்துறையை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வானவராயன் வல்லவராயன் இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 2 மாத காலத்துக்கு முன்னாடியே இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். எனக்கு இந்த படத்தை வந்து மிஸ்டர் மீனாட்சி சுந்தரம் அவர் தான் எனக்கு இந்த படத்தை போய் காமிச்சு இந்த படம் பண்ணுங்க நல்லா வரும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த படம் நான் பார்த்தேன். சில காரணங்களால வந்து கொஞ்சம் நான் தள்ளி போக வேண்டியது. அதுக்கப்புறம் சரி, நான் இந்த படத்தை பண்ண முடியல அப்படின்னு சொல்றதுனால நான் என்ன பண்ணேன், எனக்கு தெரிந்த நண்பர்கள் கிட்ட தயவு செஞ்சு இந்த படத்தை பண்ணுங்க, இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வரும், நான் இந்த படத்தை பார்த்துட்டேன், நான் ஒரு ஆடியன்ஸா இந்த சொல்றேன், இந்த படத்தை பாருங்க, இவான் சாருடைய பாட்டும் சரி, அவர் டைரக்டர் ராஜ்மோகனுடைய ஸ்கிரிப்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பா கிருஷ்ணா வந்து நம்ம கழுகுல பார்த்ததுக்கும் நீங்க இந்த படத்துல பாக்குறதுக்கும் வித்தியாசத்தை பாருங்க, அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருக்காரு. நான் இந்த படத்தை இது பண்றதுனால சொல்லல, நீங்க உண்மையிலேயே பாருங்க, கிருஷ்ணாவுடைய இது அவ்வளவு அழகா இருக்கும். அதே மாதிரி நம்ம மாப்பாக்கா ஆனந்த வந்து நம்ம நிறைய நேரங்கள்ல வந்து நம்ம இல்ல அவருக்கு புகழ்ச்சி பிடிக்காதுன்னு என்கிட்ட சொல்றாரு. வேற ஒண்ணு சினிமாவுக்கு புகழ்ச்சி கொஞ்சம் வேணுங்க, வேற வழி கிடையாது. அதனால மாப்பாக்காவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ இட்ஸ் குட், ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். நான் பல பேர்கிட்ட இந்த படத்தை வந்து பண்ணுங்கன்னு, அவங்க அதை வந்து சரியா எடுத்துக்கல. அப்புறம் திரும்பி அகைன் வரும்போது எனக்கு நான் முக்கியமா நன்றி சொல்ல வேண்டிய முக்கியமான ஆள் திரு ஐயப்பன் அவர்கள். ஏன்னா ஐயப்பன் சார் தான் இந்த படத்தை, சார் நீங்க பண்ணுங்க, இந்த படம் கண்டிப்பா வந்து உங்களுக்கு நீங்க தான் பண்ண முடியும், இந்த படத்தை நீங்க பண்ணுங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் என்னோட வந்து இருந்து ஒரு சின்ன சின்ன காரியங்கள் கூட என்னை தலையை விட மாட்டார். எனக்கு ஆச்சரியமா இருக்கேன், சார் என்ன சார் நான் தான் இந்த படத்துக்கு ரிலீஸ் பண்றேன்னா இல்லை நீங்க பண்றீங்களான்னு நான் கேட்பேன். ஆனா என்னன்னா என்ன ஒரு காரியம் கூட செய்ய விட மாட்டார். நான் ஜாலியா ஒரு 11 மணிக்கு தான் அவருக்கு வந்து பார்ப்பாரு, அதுக்கு முன்னாடி அவர் எல்லா வேலையும் முடிச்சிருவார். உண்மையிலேயே சொல்றேன், யாராவது படம் வந்து பெண்டிங் ஆகி உங்களால ரிலீஸ் பண்ண முடியலன்னா
தயவு செஞ்சு ஐயப்பனை போய் பார்த்துருங்க. ஏன்னா ஐயப்பனால மட்டும்தான் முடியுது அது. ஏன்னா பட்டேல் சாரை பார்த்துருப்பீங்க, அவர் என்னென்ன பண்றாருங்கன்னு. அவரையே டேக்கிள் பண்றாருன்னா அப்ப அவர் எவ்வளவு திறமைசாலி பாருங்க. பட்டேல் சேகரையே வந்து டேக்கிள் பண்றாருன்னா அவர் எவ்வளவு திறமைசாலி பார்க்கணும். அதனால மற்ற ப்ரொடியூசர்ஸ் உடனே ஐயப்பனை போய் பார்த்துருங்க. இப்போ எப்படியா இந்த படத்தை எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்ட்டு இமீடியட்டா கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவார் அவர். இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த படத்துடைய பாடல்கள் எல்லாமே வந்து அவ்வளவு அருமையா இருக்கும். நீங்க 3 பாடல் தான் பார்த்திருக்கீங்க, இன்னும் மீதி 3 பாடல்கள் இருக்கு. அந்த மீதி பாடல்களையும் கண்டிப்பா வந்து பெரிய ஹிட் ஆகும். அந்த அதுலயும் யுவன் சாருடைய வாய்ஸ்ல ஒரு பாட்டு எனக்கு கூட நான் ராஜ்மோகன் கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணேன், சார் எனக்கு அந்த யுவான் பாட்டை கொஞ்சம் போட்டுருங்களேன் சார், அது போட்டாலே எனக்கு ஆடியன்ஸ் வந்துடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கேன் சார் அப்படின்னு, எனக்கு பிசினஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு. இல்ல சார் அது கொஞ்சம் நம்ம பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனால நீங்க வந்து இந்த படம் இந்த 3 பாட்டு வரைக்கும் போடலாம் அப்படின்னாரு. அந்த ஆக்சுவலா யுவானுடைய வாய்ஸ்ல எந்த பாட்டு கேட்டாலும் நாங்க ரொம்ப லைக் பண்ணி கேட்போம். இந்த பாட்டு ரொம்ப அருமையா இருக்கு. மற்றும் நம்ம பட்டேல் சேகர் சார் சொல்றேன்னா, அதாவது முன்னாடி பேசின கரு நாகராஜன் அவர்கள் வந்து சொன்னாங்க திரைப்படம் வெளியிடுறது. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், திரைப்படம் யார் வேணா வெளியிடலாங்க. ஒரு கதையை கேட்டு அந்த கதையை பிடிச்சி அதுக்கான ப்ரொடக்ஷன்ல இருந்து, இதுக்கு முன்னாடி நாங்களும் சேர்ந்து ஒரு படம் கூட பண்ணிருக்கோம், ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரு படம் கூட பண்ணிருக்கோம். அது எவ்வளவு கஷ்டம் தெரியும். பட்டேல் சேகர் வந்து இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த டைரக்டர்ஸ், அதுக்கப்புறம் இருக்கிற அவங்க கோஆர்டினேட்டர்ஸ், அந்த எல்லாருமே அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறது மிக கஷ்டமான விஷயம். அதையும் அவர் அருமையா பண்ணி இந்த படத்தை வெளியிட்டிருக்காரு, கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. அவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். மற்றும் வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் ஆகுன்ற நம்பிக்கையில தான் நானும் இந்த படத்தை எடுத்திருக்கேன். இது ஃபாஸ்ட் ட்ராக் ஐசென்ஸ் அப்படின்ற அதாவது நான் ஃபாஸ்ட் ட்ராக்ல நாங்கள் ஏற்கனவே சில ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நான் தனிப்பட்ட முறையில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த படம் எங்களுடைய கம்பெனி பேரை கெடுக்காம இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா பியூட்டிஃபுல் மோனல் கஜர் அவங்களுடைய Good morning everyone. Vanakkam. First of all, I want to thank my director, Rajmohan Garu. Thank you, sir. Thank you so much to give me this opportunity to work in such a beautiful script. Even my producer, Madhubala, she's like so sweet, like her name. I still remember when we were shooting, she used to come on set and it is like, I never feel like alone. It's like homely feeling. Thank you so much, ma'am. Krishna, thank you so much to be a wonderful co-star and supporting me. Though it's my first movie, I never felt like, I don't know Tamil or something, just because of you. Thank you so much, Makappa, Yuan, for giving wonderful music. Thank you so much, all of you. Thank you. இல்ல இப்பதான் ஆக்டர் ஆனாரு, மைக்க பார்த்தா அப்படிதான் ஓடுவோம். தேங்க்யூ டிடி, தேங்க்யூ சுரேஷ் சார். எல்லாருக்கும் வணக்கம். முதல் வணக்கம் விஷயம் என்ன சொல்றதுன்னு தெரியல. எங்க அப்பா அம்மாவுக்கு தான் பெரிய நன்றி நான் சொல்லணும். அதுக்கப்புறம் எனக்கு சென்னையில் இப்போ லேட்டஸ்டாக வீடு கொடுத்த என்னோட ஹவுஸ் ஓனர்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அந்த நான் பத்திரிக்கை கொடுத்ததை கேட்டு எனக்கு வந்தது. வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுவும் குறிப்பாக இண்டஸ்ட்ரியில், மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு. இந்த வானவராயன் வல்லவராயன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எனக்கு ஹீரோயின் கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு ஹீரோ ஒருத்தர் இருக்கார். அவர் யார் அப்படின்னா, அவர் தான் பட்டேல் சேகர் சார். அவரும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஏதாவது ஒரு ஃபைட்டில் இருந்துகிட்டே இருப்போம். ஏதாவது என்ன பிரச்சனை அங்கே செட்டில் அப்படின்னா எனக்கும் சேகர் சாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு லவ். இன்னைக்கு காலையில் கூட நான் போய் ஏதோ ஒருத்த பேசினேன் அப்படின்ட்டு போயிட்டார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு லவ் எங்கள் 2 பேருக்குள்ள எப்போதுமே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட முடிச்சுட்டு கூட ஏதாவது சண்டை போடுவோம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு அப்பாவும் பையனை சண்டை போட்டால் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். பயங்கரமாக கோச்சு பண்ணாங்க 2 பேரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் பொறுமையெல்லாம் தாங்கி கொண்ட ராஜ்மோகன் சார், அவர்கிட்ட நான் கதை சொல்லும்போது டப்புன்னு நிறுத்தி ஏதாவது கேள்வியெல்லாம் கேட்பேன். அப்படியே பார்ப்பாரு, நீ யாரா, நீ எதுக்கு நீ இவ்வளோ கேள்வி கேட்குறேன்னு அப்படின்ற மாதிரி. ஸோ அவர்கிட்ட நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்டிருப்பேன், நிறைய டேக் போயிருப்பேன். சாரி சார், இதெல்லாம் அங்கேயே சொல்லியிருக்கேன்றீங்களா?
ஓகே, எல்லாம் இந்த இந்த மேடை இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே தேட்டரில் தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே தான் வந்து நன்றிகளையும் சாரிகளையும் சொல்லிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யுவன் சார், நான் வந்து ஆர்ஜேவா ஒரு 6 இயர்ஸ் இருக்கும்போது ஒரு ஷோ எப்படி ஹிட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து நான் எல்லாருக்குமே சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சார் பாட்டு ஏதாவது ஒரு 4 பாட்டு கண்டினியூஸாக அடிச்சு விட்ரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு கிடைச்ச முதல் சிடியில் வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சாரோடைய சைன் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுடைய கிஃப்ட் சார், நீங்கள் எனக்கு கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச், எனக்கு பயங்கர ஹாப்பி. அண்ட் கிருஷ்ணா சார், காசுலாம் தர மாட்டேன் சார், உங்கள் காரை வேணா கொஞ்சம் லைட்டாக தொடச்சி வைக்கிறேன். இல்லை சார், இல்லை சார், அந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட்லாம் இல்லை சார் என்கிட்ட. ஸோ கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு வாத்தியார் மாதிரி. ஸோ நாங்கள் வந்து இந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்லாம் எப்படி பேசுறது அப்படிலாம் சொல்லிட்டு சும்மா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசருக்கு செலவு வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கோயம்புத்தூர் பாஷையை கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தட்டமாக வந்து ஒரு வாரம் போய் கோயம்புத்தூர் எல்லாம் தங்கி எல்லாரும் இட்லி சாப்பிட்டுட்டுலாம் வந்தோம். ஸோ அப்போ வந்து எனக்கு நிறைய அது ஒரு டியூஷன் கிளாஸ் மாதிரி இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு நல்ல பிரதர் கிடைச்சதுக்கு பயங்கர ஹாப்பி. அண்ட் ஸ்னேகன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு பாக்கியராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோட வாழ்த்துக்களுக்கு. அண்டு சௌகர் ஜனகம்மா வந்து எனக்கு வந்து சாப்பாடுலாம் சமைச்சு கொடுத்தாங்க. அண்டு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அவங்க எப்போதுமே அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னா, நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அது உனக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது, பட் ஆனால் நம்ம வாயுவில் என்ன போகுது அப்படின்றது நம்மளுக்கு எல்லாம் தெரியணும். அதனால நம்ம சாப்பாட்டை நம்மளே சமைச்சு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சிருக்கிறவங்க. அது நல்ல ஒரு பாலிசி. தேங்க்யூமா. அது நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நான் சமையல் கிளாஸ்லாம் போக போகிறோம். நானும் கிருஷ்ணா எல்லாருமே தனியாக நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட்டுக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ அதெல்லாம் வீட்டில் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். காலைல கூட காய்கறிலாம் வாங்கி கொடுத்துரு, மாவு பாக்கெட்லாம் வாங்கி கொடுத்து தான் வந்தேன். ஸோ அடுத்து சமையல் பண்ணுறது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் நிறைய பேர் எல்லாம் எங்களுக்கு தெரியல, எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றிகளை சொல்லியிருக்கேன். மோனல் கிதார், தேங்க்யூ ஸோ மச் என் பக்கத்தில் உட்காந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச், நன்றி. தேங்க்யூ. யாருக்காவது நன்றி சொல்லணுமா? ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், மேடை இருக்க எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இவ்வளோ ஏர்லி மார்னிங் வந்து எனக்கு இது மிட் நைட். யூஸ்வலாக இந்த 9-9:30 எல்லாம் நம்ம ஏஞ்சிக்கிறதே கிடையாது. ஸோ எனக்காக வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வானவராயன் வல்லவராயன் வந்து ராஜ்மோகன் என்கிட்ட 2009 சொன்னார். சரண் அமிச்சார் இந்த கதையை என்கிட்ட. அப்போது யாருமே எனக்கு ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க, ஏன்னா எனக்கு 2 படம் ஃப்ளாப்பாக இருந்ததால். ஸோ ராஜ்மோகன் சொன்னேன், இல்லை ராஜ்மோகன் நம்ம பண்ணுவோம், நம்மளுக்கு இதுக்கு டைம் வரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சாங்க, அவங்க எங்கள் அப்பா. ஆனால் அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா பிரச்சனை, யாரும் என் கூட நடிக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா திருப்பியும் இந்த பையன் 2 ஃப்ளாப் கொடுத்துருக்கான், இவனுக்கு என்ன ஃபியூச்சர் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லி பயங்கரமாக என்ன கலாச்சி விட்டுருக்காங்க. பட் இட்ஸ் ஃபைன். அதுக்கப்புறம் நான் ராஜ்மோகன் சொன்னேன், இல்லை ராஜ்மோகன் இதுக்கு ஒரு டைம் வரும், நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. அண்ட் இப்படி போராடி நிறைய ஹீரோஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க என் கூட. அப்புறம் கழுகு பண்ணிட்டு பண்ணலாம் ராஜ்மோகன், கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களான்னு நான் கேட்டேன். கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன் சார்னு சொன்னார். ஸோ கழுகு வந்து உங்களோட ரிசப்ஷன் கிடச்சி படம் நல்ல ஓடுன்னு இருக்கும். அடுத்த நாள் நான் ராஜ்மோகன் ஃபோன் பண்ணி நம்ம இப்போ பண்ணலாம் ராஜ்மோகன் படத்தை அப்படின்னேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து 2வது ஹீரோ தேடலான்னு பண்ணால், இவன் யாரா ஒரு படம் மட்டும் இட்டு கொடுத்து வந்துட்டான் கேட்கறதுக்குன்னு சொல்லி அப்பயும் பண்ண மாட்டேன்ட்டாங்க யாரும். ஸோ இந்த மல்டி ஹீரோ கல்ச்சர் வந்து இன்னும் சென்னைக்கு வரலன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை, ஸ்ட்ராங்கான ஃபெய்த் அண்ட் பிலீஃப் இருக்கு. ரீசெண்ட்லி இப்போ நிறைய மல்டி ஸ்டார் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் யார் பண்ணலாம் சொல்லப்போ ராஜ்பவன் வந்து மா கா பா ஆனந்த். ஏன்னா நிறைய பேர் வந்து மாப்பாக்கா ஒருத்தர் வந்து மாமாக்கான்ட்டாரு, அதனால மாமாக்கா ஆனந்த்ட்டாரு. மா கா பா ஆனந்த் அவரு நல்லா இருப்பாரு சார், நீங்க பாருங்க அப்படின்னு. நான் கூகுள் அடிச்சு பார்த்தா வேற யாரோ ஒரு ஃபேஸ் வந்தது. இன்னும் ராஜ்மோகன் இவரு எனக்கு தம்பி மாதிரியே இல்லையே, ப்ளீஸ் வேற யாராவது பாருங்க அப்படின்னு. இல்லை சார் நீங்க நேரில் கூப்பிட்றேன் பாருங்க அப்படின்னு சார் வந்தாரு. வந்த உடனே there's some positive energy about ஆனந்த். அண்ட் அவர் கூட இருக்கவங்க எல்லாரையும் சிரிக்க வைப்பாரு. ப்ளஸ் there's a lot of positivity that மாகாப்பா has that I enjoyed. ஸோ அப்படி வந்த படம் தான் இது. பொறுமையாக இருந்து தயாரித்த படம், இயக்கிய படம். ஸோ தேங்க்யூ ராஜ்மோகன் அண்ட் தேங்க்யூ டு மிஸ்டர் பட்டியல் சேகர். ஏன்னா எல்லாரும் பட்டியல் சேகர் சொல்லி எனக்கு அது வந்துச்சு வாயில, மிஸ்டர் பட்டியல் சேகர்னு. அண்ட் படத்துடைய ஹீரோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யுவன் தான். எனக்கு பேக் போனாக இருந்தது யுவன். கழுகுல வானவராயன்லையும் பேக் போனாக இருக்காரு. இனி வர எவ்வளோ டார்ச்சர் பண்ண போறேன்னு தெரியல. இனி
அவர் அடி வாங்குவேன்றாரு. ஸோ அவர் என்னை விட்டாலும் நான் அவர் விடுறதா இல்லை. ஸோ தேங்க்யூ வெரி மச் யுவன். அண்ட் சௌகா ஜானகி அம்மா அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிட்டுப்பாங்க டெய்லி மத்தியானம். சரி, சாயங்காலம் 5 மணி ஆச்சுன்னா அவங்களே டீ பண்ணி அவங்களே குடிச்சுப்பாங்க. ஏதாவது கீழே விழுந்துருச்சுன்னா எடுத்துக்கிட்டா டோன்ட் அப்படிம்பாங்க. அது she doesn't depend on anybody for help. Absolutely independent and beautiful and charming lady. So thank you everybody and thank you Monal for being a part of this film. மோனலை பற்றி கேட்கணும்னா நீங்கள் மாக்காப்பாவை தான் கேட்கணும், பயங்கரமாக பேசுவார். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. கழுகு ஆடியோ ரிலீஸில் இங்கே மீட் பண்ணோம் எல்லாருமே. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படம் பட் ரொம்ப ஆடியோ ஏர்லியாக வர வேண்டியது, பட் சில காரணங்களால் லேட் ஆகிடுச்சு. பட் லேட்டாக வந்தாலும் நீங்கள் ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் படம் ரீ ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. கிருஷ்ணா வந்து அதிகமாக நடிச்சிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக வாசிக்க சொன்னார். என்ன கிருஷ்ணா கரெக்டாக சொல்லிட்டேன்னா? ஸோ நல்லா வந்திருக்கு. ஆடியோ எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ இவன், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு பெரியவங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இல்லை, யூஸ்வலாக யுவன் இவ்வளோ பேச மாட்டாரு, இவ்வளோ பேசியிருக்காரு. அண்ட் என்ன வந்து ஃபாஸ்ட் ட்ராக்கு ரொம்ப நன்றி. ஃபாஸ்ட் ட்ராக்னு பேர் வச்சுங்க, ஃபாஸ்ட் ரிலீஸும் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். Thank you so much Krishna. So before we sign off, vote of thanks கொடுக்கிறதுக்காக let's welcome மேடையில் அமர்ந்திருக்கும் நண்பர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், பத்திரிகை நண்பர்கள். அவங்களுக்கு தெரியும் நான் எது பேசுறாலும் எழுத மாட்டாங்க. தப்பா பேசுறாலும் எழுத மாட்டாங்க, நல்லா பேசுறாலும் எழுத மாட்டாங்க. எனக்கு அவங்க மேல கோபம். ஃபாஸ்ட் ட்ராக் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணது ரொம்ப நன்றி. அடுத்தது நான் நம்ம பத்திரிகை பார்த்திருப்பீங்க, எல்லாரும் பெரிய போட்டிருந்தேன். சிரிப்பு பாருங்க. ஏன் எல்லா பெரிய போட்டேன்னா எல்லாரும் ஒன்றா பார்க்கணும் ஒரு ஆசை. கடைசியில் இருந்தாலும் முடியல. பாக்கியராஜ் சார் புரிஞ்சுட்டீங்களா? ஒன்றுமே முடியல. பட் இதெல்லாம் அடுத்த எலெக்ஷன் நீங்களா வரணும்னு வேண்டிக்கிறேன் நான். ஏன்னா இன்னைக்கு திரைப்படம் வந்து எப்படியும் நாங்கள் தப்பிச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்கோம். ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு. இல்லைங்க, உங்களை மேல ஜாகவர் தம்பி, தங்கம் அன்னைக்கு மேடையில் சொல்லல, பார்த்து எல்லாம் சமாதானமா பிரபாபா பண்ண சொல்லலாம் இல்லையா? அது இன்னைக்கு ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்கு. இதை நான் அதிகமாக. ஸோ எல்லோருக்கும் நன்றி. படத்தை பார்த்து இன்னொரு போட போறாங்க. Thank you so much. So once again